ஒரு சகோதரி மாதிரி நான் அத்தனையும் நேசி. விஜய் மாநாடுக்கு போனா தண்ணி கூட கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. விஜயெல்லாம் என்ன தரப்புற அவையெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சில அண்ணன் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரியா இருமல் மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுனே. இப்ப பேசுனீங்க வருங்க, ஒவ்வொருத்தனுக்கு மூக்குடைக்கிறது மாதிரி கரெக்டான இடம் கொடுக்காதனாலதான் 41 மக்களும் செத்தாங்க. அடியார இவன் என்ன வரப்புற என்ன தம்பி வர முடியாதா? விஜய் மாநாடுக்கு போனா தண்ணி கூட கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. விஜயெல்லாம் என்ன தரப்புற அவையெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் விடுங்க. நானு பனையூருக்கே போனேன். பனையூர் விஜயண்ணாவோட ஆபீஸ்க்கு, விஜயண்ணா நல்லா பார்க்கட்டும், பனையூர்ல விஜயண்ணா ஆபீஸ்க்கே நான் போனேன். போனதுக்கு விஜயண்ணா ஆபீஸ் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, யார தேடி வந்திருக்கீங்க? விஜய் ஆபீஸ் எல்லாம் இங்க இல்ல, விஜயண்ணா ஆபீஸ் பக்கத்துல. அதுக்கு முன்னாடி நான் போய் கேக்குறேன், அந்த ஆளை போய் நம்பி வந்திருக்கேன், அந்த ஆள உங்களுக்கு என்ன தரப்போறாருன்னு. அது அப்படியே அவங்க ஆபீஸ்ல சொல்லிட்டு தான் வந்தேன் ஒரு பாப்பாட்ட. நான் விஜயண்ணா எதுவும் தர்றதுக்காண்டி நான் மதுரையில இருந்து பார்க்க வரல. விஜயண்ணாவோட ரசிகர் மட்டும் இல்ல, விஜயண்ணா என்னோட கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி நான் அத்தனையும் நேசி. விஜயண்ணா இல்லண்ணா, ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன் விஜயண்ணா. அதனாலதான் நானு எனக்கு நன்றிலாம் நான் இங்க வரல. விஜயண்ணா எல்லாரும் சொன்னது மாதிரி ஆயிடக்கூடாதுண்ணா நீங்க. ஆனா நல்லா ஜெயிச்சு வந்து எல்லா மக்களுக்கு செய்யணும். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். இந்த ஆட்சியிலேயே வந்து நல்லபடியா அண்ணன் வந்து ஜெயிச்சு திருப்பரங்குன்றம், நான் திருப்பரங்குன்றத்துல நல்லா ஜெயிச்சு அண்ணன் வரணும். திருப்பரங்குன்ற தொகுதியில எல்லாம் அண்ணனுக்கு ஓட்டு இருக்கு, அண்ணன் கண்டிப்பா வரணும். சில அண்ணன் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரியா இருமல் மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுனே. அது உங்களுக்கு வந்து மனசை விட்டு வந்தது. இத்தனை மக்களுங்களை பார்த்தோன்னு அண்ணனுக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கும் போதே அண்ணன் இப்படி போயிட்டு அது வந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அண்ணா அண்ணன் 100 வயசுக்கு நல்லபடியா இருந்து முருகன் வாசல்ல வந்து திருப்பரங்குன்ற முருகன்ட்ட நான் சஷ்டி விரதம் இருக்குன்னு நேர்ந்திருக்கேன். சத்தியமானே முருகன் அறியல, என்னோட ஒரு மயன் அறிய நான் நேர்ந்திருக்கேன். விஜய் நான் ஜெயிச்சு வந்து நான் சஷ்டி விரதம், நான் எப்பயுமே சஷ்டி விரதம் இருக்கிறவ தான் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு. அது மாதிரி அண்ணன் ஜெயிச்சு வந்து நான் சஷ்டி விரதம் இருக்குன்னு நேர்ந்திருக்கேன். நான் அண்ணன் கண்டிப்பா ஜெயிச்சு வரணும். இப்ப பேசுனீங்க வருங்க, ஒவ்வொருத்தனுக்கு மூக்குடைக்கிறது மாதிரி என்னன்னா கண்டிப்பா இப்ப பேசுனது இந்த மாநாடுல 5 லட்சம் பேர் உங்க மாநாடுல, மதுரை மாநாடுல வந்து மொத்த பேர் இளைஞர் தான் இருந்தாங்க. 500 ரேடிஸ் தானே இருந்தோம். நான் பக்கத்துல இருந்து உங்களை பார்த்தேன். இதே மாதிரி நான் நெம்ப கனவோட வந்தேன். அண்ணன் நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும், அதே மாதிரி பக்கத்துல தான் இருந்து பார்த்தேன்னா எதுக்குமே கவலைப்படாதீங்க. அண்ணன் சொல்ற டப்பிங், படத்துல சொல்ற டப்பிங்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேடையும் போட்டுக்கிட்டு இப்படி அப்படின்றாங்க. ஊழல் பண்றது யாருன்னு மக்களுக்கும் தெரியும். நான் அதுவும் ஓப்பனா சொல்றேன். இந்த 5000 ரூபா கொடுத்தாங்கல்ல, இந்த 5000 ரூபா எது கொடுத்துருக்காங்க? 3 மாசம் நீ இல்லையா, இந்த 1000 ரூபா வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு இல்ல, இதை மொத்தமா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை வாங்கிட்டு மக்கள் என்னன்னே செய்ய முடியும் சொல்லுங்க? நான் உண்மையை தான் சொல்றேன் அண்ணே, உண்மையை தான் நீங்க பேசுனீங்க. எனக்கு நிறைய பேச வேண்டியலாம் இருக்கு, ஆனா உண்மையை தான் சொல்றேன். சூப்பரா பேசுனீங்கண்ணே. இப்ப என்னாச்சும் ஸ்டேஜ் கட்டி இவ்வளவு சனம் வந்துச்சு. அந்த வெயில்ல இருந்து நாங்க பார்த்தோன்னே மொத்த பசங்களும் சுடு வெயில். அன்னை யதார்த்தமா ஃபர்ஸ்ட் மாநாடு உங்களுக்கு அங்க வந்ததுனால நீங்க எதிர்பார்க்காம நடந்தது பசா. அதுக்கப்புறம் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க இன்னி மக்களை வாட விடக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்டேஜ் கட்டி எல்லாருமே நல்லா பார்த்தாங்க.